மார்ச் 22 சனிக்கிழமை மூல நட்சத்திரம் கூடிய நாளில் வந்து தேய்பிறை அஷ்டமி. மிக மிக அற்புதமான ஒரு நாளுங்க. எதனால் அப்படின்னா, சனி பகவானுடைய குரு பைரவர். அது மட்டும் இல்லைங்க, அன்று மூல நட்சத்திரம் வேற. சரிங்களா? மிக அற்புதமான நாள். இந்த நாட்களில் வந்து மூல நட்சத்திரக்காரர்கள், அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள், மகம் நட்சத்திரக்காரர்கள் இவங்க எல்லாருமே போய் வந்து வழிபடலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா கேது திசை எல்லாமே நடந்துட்டு இருக்கும். இதேமாதிரி கேது திசை அதாவது நடக்கிறவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேதுவுடைய புத்தி நடப்பவர்கள், இது மாதிரி இருப்பவர்கள், இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மிக மிக அற்புதமான ஒரு வழிபாட்டு கொண்ட ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. பைரவருக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு அபிஷேகத்துக்கான பொருள் வாங்கி கொடுங்க. அபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 27 மிளகுகள் போட்டு 2 விளக்குகள் ஏற்றுங்க. சரிங்களா? இதன் மூலமாக தொழிலில் வெற்றி வாய்ப்பை பெறலாம், செல்வ வளம் பெருகும், மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும், உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் அகலும். இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக நீங்க எல்லாத்துலேயுமே சக்சஸை மட்டுமே பார்க்கலாம்.